ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக ஒரு பச்சைப்பயிறு குழம்பு தான். பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு நல்லா கழுவி வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு வேக வைக்கும்போதே ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு 6-7 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது கூட 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கணும். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுக்கலாம். மல்லிப்பொடி போட்டு அதையும் தாளிச்சிக்கலாம். முழு மல்லி இருந்துச்சுன்னா அதில் போட்டு தாளிக்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும். எங்கிட்ட மல்லி இல்லாதனால நான் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். தாளிச்சதை நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சைப்பயிறு அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிறு கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி நான் லூஸ் பண்ணிக்கிறேன். சுடுதண்ணி ஊற்றி நல்லா மத்து வச்சு கடைஞ்சா சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கரண்டி வச்சு நல்லா அமுத்தி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பச்சைப்பயிறு குழம்பு ரெடி. இது கூட லாஸ்ட்டாக நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பாட்டு கூட நல்லா சுட சுட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.